அங்கேயும் தப்பு இருக்கும், இங்கேயும் தப்பு இருக்கும். அது ஏதோ ஒரு வார்த்தை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டு இருக்கும். அதை வந்து கிளாரிஃபை பண்ணவே மாட்டாங்க. அதை வந்து இதை சரிப்படுத்திக்கலாம்னு கூட அந்த எண்ணம் சிலருக்குலாம் வராது. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இல்ல, அப்படியே தான் புச்ச முயலுக்கு 3 கால் நிற்பாங்க. இதுதான், இப்படிதான் சொன்னீங்க, இப்படிதான் நடந்துச்சு, இப்படிதான் அப்படின்ட்டு முடிவெடுப்பாங்க. பிரியமானவர்களே, அந்த இடத்துல நீங்க ஒதுங்கிங்க. நீங்க ஒதுங்கிங்க. அந்த இடத்துல அமைதியா இருங்க. அமைதியா வாய் மூடின்னு போயிடுங்க. தேவையே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்றவங்க மத்தியில நம்ம வந்து ரொம்ப அவங்கள கெஞ்சிக்கிட்டு பின்னாடி போகணும்னு அவசியமே கிடையாது. தேவையே இல்லை. விட்டு பாருங்க, விட்டு கொடுத்துருங்க. அதுதான் நம்மளுடைய சமாதானத்துக்கு நல்லது. நம்ம சமாதானத்துக்கு நல்லது. சும்மா என்னடா இது, என்னடா இது, அவங்களும் குழப்பம், இவங்களும் குழப்பம், நடுவில் ஏதோ ஒரு வார்த்தையை போட்டுக்கிட்டு நீங்க சொன்னீங்க, நீங்க சொன்னீங்க, நீங்க சொன்னீங்க சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்தா பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அதெல்லாம் தேவையான்னு கேக்குறேன். நம்மளே 1008 பிரச்சனையில இருப்போம் ஒருத்தரும். இதுக்குள்ள இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை கொண்டு வந்து இப்படிலாம் நான் பேசணும், இப்படிலாம் நீங்க பேசுனீங்க, இப்படிலாம் சொல்லணுமா, இந்த மாதிரி காரியங்கள்லாம், வீணான பிரச்சனைகள்லாம் வரும்போது தூக்கி போட்டு போங்க. தூக்கி போட்டு போயிட்டே இருங்க. இந்த வீணான பிரச்சனைகளுக்கு வெயிட் கொடுக்காதீங்க. இந்த வீணான வார்த்தைகளுக்கு வெயிட்ட கொடுக்காதீங்க. இந்த வீணான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாம் தூக்கின்னு வந்து அதை போட்டு யோசித்துக்கிட்டு அன்னைக்கு ஃபுல்லா ஜபம் பண்ண முடியாம அன்னைக்கு ஃபுல்லா யோசித்துக்கிட்டு இது எப்படியாச்சும் புரிய வைக்கணும். சில புரியாத ஜென்மங்களுக்கு புரிய வைக்க முடியாது. ரைட்? எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? சில புரியாத ஜென்மங்களுக்கு உட்காந்து புரிய வைக்கணும்னு ஆசைப்படாதீங்க. சில தான் சொல்றேன்னு, தான் புடிச்ச முயலுக்கு 3 கால். அந்த 3 காலையில தான் ஓடுவாங்க அவங்க. அந்த இன்னொரு கால் இருந்தா அவங்க ஏன் அப்படி ஓட போறாங்க? அதனால அந்த ஒரு கால் இருந்தா, அந்த 4 காலம் இருந்தா அவங்க ஏன் அதை பத்தி யோசிக்க போறாங்க? ஸோ நிறைய நேரங்களில நம்ம எடுக்கிற டிசிஷன் நம்மளுடைய மெச்சூரிட்டியை காட்டுது. நான் விட்டு விலகிடணும், வேண்டாம், இந்த குழப்பம் வேணாம். இன்னொரு தடவை அந்த பர்சனை பாக்குறீங்கன்னாக்கா, சம்திங் ரிலேட்டட் டு எனிதிங் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஐயோ இது குழப்பம் புரிஞ்சுக்கோ, இது சரியான குழப்பம் இது அப்படின்ட்டு முடிவு பண்ணுங்க. ஐயோ இதுகிட்ட என்னத்துக்கு நம்மளுக்கு பேச்சு? பேசுறதுக்கு ஆளா இல்லை உலகத்துல, ஷேர் பண்றதுக்கு ஆளா இல்லை உலகத்துல, இல்ல உங்க ஐடியாஸை போய் சொல்ல ஆளா இல்லை உலகத்துல. எல்லாம் இருக்கிறாங்க. நீங்க யாரை சூஸ் பண்றீங்க, யாரை நீங்க செலக்ட் பண்ணி வைக்கிறீங்க உங்க வாழ்க்கையில, எப்படி நீங்க நடத்துறீங்கன்றதான் ரொம்ப முக்கியம்.